சரிகமபா பவித்ராவிற்கு ஜிவி பிரகாஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர்ஸ்ல கடந்த வாரம் பஞ்சபூத ரவுண்ட் அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, பவித்ரா "அக்கம் பக்கம் யாரும் இல்ல" அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்த ஜட்ஜஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இவங்க அப்படி பாடியிருக்காங்களே அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் அங்க இருந்த ஜட்ஜஸ்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜஸான ஸ்வேதா மோகன் மிரண்டு போய் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பா ஜிவி பிரகாஷ்ட்ட சொல்லுவேன். நீங்க வந்து இவங்கள வந்து பாடலுக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் ஜிவி இந்த மாரி சாங் பண்ணாருன்னா, நான் அவர்கிட்ட உங்கள சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சும்மா பேச்சுக்கு மட்டும் அந்த இடத்துக்கிட்ட அந்த ஒரு வேர்ட சொல்லாம, அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்கள்ட்ட பவித்ராவ பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி எங்களோட ஷோல ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு பொண்ணு அண்ட் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா பாடி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபினாலேல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்களோ, அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பவித்ரா வந்து அன்னைக்கு குடுத்துருந்தாங்க. கண்டிப்பா நீங்க இந்த சாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்மே அந்த ஒரு சாங்க பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காராமா. அது மட்டும் இல்லாம பவித்ரா கிட்ட அவரு கால் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காராமா. அவங்க ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இதே மாரி தொடர்ந்து நல்லா பாட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி ஸ்வேதா மோகன்ட்ட சொன்னாராமா. அண்ட் மேலும் கண்டிப்பா எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் செட்டுக்கு வரேன். அப்படி இல்லன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுறேன். நீங்க அங்க ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி ஸ்வேதா மோகன்ட்ட சொன்னாராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் உண்மையிலேயே பவித்ராவிற்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சொல்லி வச்ச மாரி கோல்டன் இல்ல பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸே குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ்ல நானும் இருக்கேன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா பவித்ரா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் ரொம்பவே எமோஷனலா ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு குறித்தும் அவங்க மனைவி அன்னைக்கு டான்ஸ் ஆடினது குறித்தும் பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோபோ சங்கரும் நானும் பல வருட நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட இறப்பு என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல நண்பன் இப்ப எங்க கூட இல்ல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து அன்னைக்கு அவரோட மனைவி டான்ஸ் ஆடினத பத்தி நெறைய பேரு நெறைய விஷயங்கள பகிர்ந்து வந்தாங்க. குறிப்பா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அத பத்தி? நானு, ரோபோ சங்கர், அவரோட ஒய்ஃப், என்னோட ஒய்ஃப்லாம் சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வார்த்தை மாரி, அதாவது அதுதான் எங்களுக்கு மொழி. அப்படி அவரு போகும்போது அவங்களோட ஒய்ஃப் நாங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு பிடித்த மொழியில தான் அவருக்கு வந்து நாங்க வந்து டாட்டா சொன்னோம். அதாவது அவர் விடைபெறணும் அப்படின்னு நாங்க பேசனோம். அத நீங்க தப்பா விமர்சிக்காதீங்க. ஒருத்தவங்களோட உணர்ச்சிய தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா போஸ் வெங்கட் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. போஸ் வெங்கட் அவர்களோட இந்த ஒரு பதிவு இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.